ஹாய் அரேஞ்சபிள்ஸ், நம்ம கங்கனா ரனாவத்தை சண்டிகர் ஏர்போர்ட்ல சிஐஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தவங்க அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் ஒன்று ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அது டீடைல் என்ன அப்படின்றது நான் சொல்றேன். நம்ம கங்கனா ரனாவத் இப்ப பாஜக எம்பி ஆயிட்டாங்க. 75,000 வாக்குகள் அதிகமா வாங்கி வின் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இவங்களுக்கு இந்த எம்பி சீட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைமையில தான் இருந்துச்சு. அது காரணம் என்னன்னா, நம்ம கங்கனா எங்கே போனாலும் ஏதாவது ஒண்ணு வாயை விட்டுட்டு வந்துருவாங்க. எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா இந்த மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் அண்ட் மத்த மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் எல்லாருமே டெல்லியில ஒரு போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தை பத்தி ஏகப்பட்ட விமர்சனம் வச்சாங்க கங்கனா. मेरी गाड़ी को निकलने नहीं दिया जा रहा है। क्या मैं कोई पॉलिटिशियन हूँ? क्या मैं कोई पार्टी चलाती हूँ? What is this behavior? लिंचिंग हो ओपनली। Shame on these people. அதுல ஒரு சில விமர்சனங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல இப்ப வயலன்ஸும் டெரரிசமும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சீக்கியர்கள் எல்லாமே காலஸ்தீனியர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி டெரரிசம் குரூப் மாதிரி தான். அதை விட முக்கியமா இந்த விவசாயிகள் போராட்டத்துல கலந்துகிட்ட பெண்கள் எல்லாருமே வெறும் பணத்துக்காக தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அப்பவே ரொம்பவே வைரல் ஆச்சு. சீக்கியர்களை தப்பா பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பவே கங்கனாக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்துச்சு. இந்த விஷயம் பாஜகக்கே வரலாம், அதனால அவங்களுக்கு எம்பி போஸ்டே தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க எம்பி போஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. கங்கனா இந்த மாதிரி சர்ச்சையான விஷயங்கள்லாம் பேசி அடிக்கடி வைரல் ஆகிறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கும் போதே நெப்போட்டிசம் பத்தி எல்லாம் பேசினாங்க. கரண் ஜோகர், அப்புறம் ஆலியா பட் இவங்களை பத்தி எல்லாம் கூட பேசியிருந்தாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், வியாழக்கிழமை மதியம் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றேன். கங்கனா சண்டிகர்ல இருந்து டெல்லி போறதுக்கு சண்டிகர் ஏர்போர்ட் போயிருக்காங்க. அங்க ஃபர்ஸ்ட் லெவல் செக்யூரிட்டி செக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு சிஐஎஸ் ஆபீசர், அவங்க பேரு குல்வந்தர் கௌர், அவங்க வேகமா இவங்களை அரைஞ்சதா சொல்றாங்க. அரைஞ்சிட்டு நீங்க பஞ்சாப் விவசாயிகளை எப்படி இழிவுபடுத்தி பேசலாம், இந்த மாதிரிலாம் நீங்க பஞ்சாபை பத்தி பேசக்கூடாது அப்படின்றத சத்தமா சொல்லிருக்காங்க. கங்கனாவுமே நீங்க ஏன் அரைஞ்சிங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் கங்கனா கூட வந்த ஒருத்தவங்க அந்த சிஐஎஸ் ஆபீசரை அரைஞ்சதாவும் சொல்றாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ட்விட்டர்ல கங்கனாவே ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ட்விட்டர் வீடியோல அந்த ஆபீசர் குல்வந்தர் கௌர் மேல உள்துறை அமைச்சகத்துல புகார் கொடுத்திருக்கேன், சோ கூடிய சீக்கிரம் உங்க வேலை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ இதுதான் கம்ப்ளீட்டா நடந்த விஷயம். பட் இதுல யார் பண்ணது தப்பு? மோஸ்ட்லி இந்த வீடியோஸ்க்கு கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேவ் ஆபீசர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் கங்கனாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்னதான் அவங்க அப்படி பேசியிருந்தாலும் நீங்க அப்படி அறிஞ்சிருக்க கூடாது அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட விட்டுறலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆபீசர் பண்ணது தப்பா, ஆர் இதுக்கப்புறமாவது கங்கனா கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. See you all in next video. Bye.